Peacemakers of Christo. இன்று நீ யார் கையில் அகப்பட்டு இருக்கிறாய், அடிக்கப்பட்டு இருக்கிறாய்? லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலே, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றனர். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே சுவாமி ஒருவன் எருசலேமை நோக்கி செல்கிறான். ஆண்டவரே, எருசலேமை நோக்கி செல்கிறான் ஐயா. எருசலேமை நோக்கி சென்று அங்கு தன்னுடைய வாழ்வை எல்லாம் அர்ப்பணித்து விட்டு ஆண்டவரே அவன் திரும்பி எரிகோவுக்கு செல்றான். ஆண்டவரே அப்பா, எருசலேம் என்றாலே ஆசீர்வாதம், எரிகோ என்றாலே பயம். ஆண்டவரே அப்பா, அந்த எரிகோ நகரமானது அந்நாளிலே இஸ்ராயல் மக்களுக்கு தடங்கலாக இருந்தது. ஆண்டவரே, அந்த பிரயாணத்துல சுவாமி அப்பா கள்வர்கள், திருடர்கள் ஆண்டவரே அந்த மகனை சூழ்ந்து அவனை அடித்து அவனிடம் இருப்பதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவனை காயப்படுத்தி கீழே தள்ளிவிட்டு அனாதையை போல விட்டு சென்றார்கள். ஆண்டவரே ஏசப்பா, அவ்வழியாக லேவி ஒருவர் சென்றார். ஆண்டவரே, குரு ஒருவர் சென்றார். அவர்கள் அவன் மீது கருணை கொள்ளவில்லை. ஆண்டவரே எசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, இதேதான் என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. ஆண்டவரே, அனுதினமும் என்னுடைய வாழ்க்கை எருசலேமை நோக்கி செல்கிறது ஐயா, தேவாலயத்தை நோக்கி செல்லுகிறது. ஆண்டவரே, நான் பக்தியில ஜெபமாலையில அப்பா என்னாலும் என் குடும்பத்தை நான் அர்ப்பணித்துக் கொண்டு என் பெற்றோர்களுக்காக, என் கணவன் என் மனைவிக்காக, என் மகன் மகளுக்காக, என் பேர பிள்ளைகளுக்காக அனுதினமும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஆனால் சுவாமி என் வாழ்க்கையில நான் வீட்டிற்கு திரும்பி வரும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆண்டவர், ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆண்டவர், ஆண்டவரே, என் பிரச்சனைகள் 1, 2, 3. ஐயோ, எதை சொல்லுவது? என் கணவனை பற்றி சொல்லுவதா, என் மனைவியை பற்றி சொல்லுவதா, என் மகனை பற்றி சொல்லுவதா, என் மகளை பற்றி சொல்லுவதா, ஏசப்பா என் கடனை பற்றி சொல்லுவதா, நான் நஷ்டப்பட்டதை பற்றி சொல்லுவதா, என் தொழிலை நான் இழந்ததை பற்றி சொல்லுவதா, நான் அவமானப்பட்டதை பற்றி சொல்லுவதா, ஆண்டவரே என் அண்ணன் தம்பிகள் என்னை ஏமாற்றியதை பற்றி சொல்லுவதா, ஆண்டவரே எல்லா முயற்சிகளிலும் நான் தோல்வி அடைந்ததை பற்றி சொல்லுவதா? ஆண்டவரே ஏசப்பா, இன்னைக்கு என்னால வாழவே முடியல. ஆண்டவரே ஏசப்பா, கள்வர்கள், திருடர்கள், பொறாமைக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், என் அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கைகளே, ஏசப்பா என் மாமே மச்சானே, என்னை ஆண்டவரே அடித்து 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 நொறுக்கி விட்டானே. ஆண்டவரே, என்னால எழவே முடியலையே சாமி. ஏசப்பா, என் தெய்வமே, என்னிடம் இருந்ததை எல்லாம் எடுத்துக்கொண்டார்களே ஐயா, என்னை ஏமாற்றினார்களே ஐயா, மாய வார்த்தைகளை பேசி உன் காசு அப்படி வளரும், இப்படி வளரும், உனக்கு செல்வம் பெருகும், நீ நல்லா இருப்ப, அருமையா இருப்ப, ஆண்டவரே 10 ரூபா போட்டா 100 ரூபா கிடைச்சிடும், டபுள் ட்ரிபிள் ஆயிடும் என்ற ஆசை வார்த்தைகளை மூர்த்தி ஆண்டவரே என் காசெல்லாம் புடிக்கிட்டாங்க ஐயா, என் சொத்தெல்லாம் புடிக்கிட்டாங்க ஐயா, நான் எப்படி ஏமாந்தேனே தெரியலையா? ஆண்டவரே ஏசப்பா, இன்னைக்கு என் குடும்பத்துல பிரச்சனைகள் 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 ஐயா. ஆண்டவரே, என்னால வாழவே முடியலையாப்பா. ஏசப்பா, அந்த கள்வர்கள் ஆண்டவரே ஏன் என்கிட்ட புடுங்கினாங்கன்னு தெரியலையா. இப்ப என் சொத்து, என்னுடைய நிம்மதி, எல்லாரையும் சந்தோஷம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியலையாப்பா. இயேசுவே, என்னால முடியல ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை பார்ப்பவர்கள் கூட எனக்கு உதவுவதில்லை. ஆண்டவரே, அந்த குருவும் அந்த லேவியும் ஆண்டவரே பார்த்தார்கள், உதவி செய்யவில்லை. ஆண்டவரே, அதே போல என் அண்ணனுக்கு தெரியும் ஐயா, என் தம்பிக்கு தெரியும் ஐயா, என் மனைவிக்கு தெரியும் ஐயா, என் கணவனுக்கு தெரியும் ஐயா, நான் ஏன் அப்படி ஆயிட்டேன்னு தெரியும் ஐயா. ஏசப்பா, என் பெற்றோர்களுக்கு கூட தெரியும் ஐயா. ஆண்டவரே, நான் ஏன் அப்படி மன குழப்பத்திற்குள்ளாய், மன வேதனைக்குள்ளாய், மன அவதிக்குள்ளாய் வாழ முடியாமல் தவிக்கிறேன், அனுதினமும் கண்ணீர் சிந்துகிறேன், உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனால் உதவுவார் யாரும் இல்லை ஐயா.
ஏசப்பா என்னை கண்டாலே ஓடிடுறாங்க ஐயா, நான் போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. ஏசப்பா பொறாமைக்காரர்களாக மாறி போய்விட்டார்களே ஆண்டவரே. ஏசப்பா இத்தனை நாட்கள் என்கிட்ட இருந்துச்சுன்னு பேசினாங்க, இப்ப இல்லன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதனால பேசல ஆண்டவரே. ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. உசுருக்கு ஆண்டவரே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஐயா. பொழைப்பனோ பொழைக்க மாட்டேனோ தெரியலையா ஆண்டவரே. எனக்கு உதவுவார் யாரும் இல்லை ஐயா. அனாதையே போல ரோட்ல அந்த ஆண்டவரே அந்த மனுஷன் கடந்ததே போல நானும் கிடக்கிறேன் ஐயா. அனாதை ஆண்டவரே. அப்பா சோத்துக்கு பிச்சை எடுக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்வுக்கு பிச்சை எடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் வந்து கருணை கொள்ளுவீர் என்று உம்மிடம் ஆண்டவரே நான் இறைஞ்சு மன்றாடுகிறேன். எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று இப்படிப்பட்ட பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து காப்பாற்றுவீர், வாழ வைப்பீர் ஆண்டவரே. இவர்களை அபிஷேகிப்பீர் என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புத்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டுல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட் 3 சோலார் லைட் வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை
வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜெபங்கள், ரகசிய ஜெபங்கள், அது செய்வினை அகற்ற ஜெபம், சாத்தான விரட்டுகிற ஜெபம், பல விதமான கட்டு ஜெபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜெப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்க.